ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆட்டிலேருந்தே ஆரம்பிச்சிடலாம். காட்டிலேருந்து இப்போ தான் வெயில் ஓவர் ஆயிடுச்சுன்னு தண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். எப்படி நல்லா தண்ணி குடிக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட 4 ஆடு தான் இருக்குது. போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன், அந்த ஒரு வெள்ளாட்டுக்குட்டி விற்கிறோன்னு. அதை வெற்றிகரமாக சேல் பண்ணியாச்சு. அது போக இந்த 4 ஆடு தான் இருக்குது. இந்த செம்மிக்குட்டியோட ராவடியே தாங்க முடியல பாருங்கள். பைலர் உள்ள போய் சுற்றிட்டு நிற்கிது. வெயில் வந்துட்டு இப்போ வெயில் சீசனுங்காட்டி வெயில் ஓவராகவே அடிக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா ஆடு மாடு வச்சுருக்கவங்களாம் நல்லா தண்ணி வைங்க. இப்போ தண்ணி பற்றாக்குறையும் நிறையா வருது. ஸோ அதனால் தண்ணி நல்லா சேமித்து வைங்க. தருமபுரி மாவட்டத்திலலாம் தண்ணி கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு கொஞ்சம் நான் நியூஸ் பார்த்தேன். அதனால் கொஞ்சம் தண்ணி நல்லா சேமித்து வைங்க. ஸோ நம்மளுக்காக இல்லைனாலும் நம்ம வளர்த்துறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக நம்ம வந்துட்டு தரணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து உடம்பு சரியில்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் டேர்ட்டியாக இருந்துச்சு, அழுக்காக இருந்தது. சரின்னு குளிக்க வச்சோம். குளிக்க வைக்கும்போது மூக்கில் தண்ணி பூந்துச்சு போல், ஃபுல்லாக சளி பிடிச்சிச்சு. இன்றைக்கி தான் மருந்து வாங்கிட்டு வந்து ஊற்றணும். ஃபுல்லாக சளி கட்டிடுது பாருங்கள். இப்போலாம் வெளியேன்னு இருக்கும். முதல்ல வந்து மஞ்சள் கலரில் அழுக்காக இருந்தது. குளிக்க வச்சங்காட்டி நல்லா சுத்தமாகிடுச்சு. பட் உடம்புக்கு கொஞ்சம் சரியில்லாமல் போச்சு. அப்படியே வழக்கம் போல் கோழிகளையும் பார்த்துடலாம். கோழிலையும் வந்துட்டு இவ்வளோ நேரம் வெளியே தான் கட்டியிருந்தேன். இப்போ தான் வெயில் டைம் ஆயிடுச்சு. 12 மணி போல் உள்ளே கொண்டு வந்தேன். உள்ளே கொஞ்சம் நேரம் தான் ஃபஸ்ட்டு தண்ணி வச்சேன். தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவங்கவுங்க போய் அங்கங்கே இருந்துட்டாங்க. ஐ மீன் நெகில். இவங்களுக்கு வந்துட்டு ஒன்றா வயிறு பசிக்க மாட்டிருக்கு. அப்போது இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்க போய் உக்காந்துட்டாங்க. அடியிலலாம் பாருங்கள், ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு அடியில். இவங்களுக்கும் வந்துட்டு தண்ணி வச்சேன். குடிச்சிட்டு உள்ளே போயிட்டாங்க எல்லாம். தலையெல்லாம் வந்துட்டு சந்தையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தோம். ஒவ்வொரு வீடியோவும் சொல்லியிருப்பேன். தலையெல்லாம் பாருங்கள் எப்படி காஞ்சிருச்சு. இது வாழை இலை. இதெல்லாம் பாருங்கள் கோஸ் தலை எப்படி சருகு மாதிரி ஆயிடுச்சின்னு பாருங்கள். ஆனால் வெயில் ஜாஸ்தி. இப்படி காய வச்சு போட்டால் நல்லா சாப்பிடும். இதெல்லாம் மறுபடியும் காட்டுக்கு ஓடிட்டு போய் கட்டணும். தண்ணியெல்லாம் குடிச்சிருச்சு. எல்லாம் மறுபடியும் காட்டுக்கு ஓடிட்டு போய் கட்டணும். மிக அதிக வெப்பம் காரணமாக காட்டுக்குள்ளே கொண்டு போகல ஆட்டெல்லாம் இங்கேயே கட்டியாச்சு. பட்டிக்குள்ளேயே ரொம்பவுமே அதிகமாக வெயில் இருக்குது. அதனால தான் நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், உனி போகிறதுக்கு காரணம் எங்கள் வீட்டு கோழி தானே. பாருங்கள் எவ்வளோ அழகாக கொத்துதுன்னு. அதுவும் பாருங்கள் எப்படி நின்றுக்குது. அதுக்கு நல்லா சுகமாக தான் இருக்கும் போல். இப்படி கொத்தி உடம்புல இருக்க டஸ்ட்டு, உனி, மிச்சப்படி இந்த பேனு எல்லாத்தையும் அதை எடுத்துரும். இவங்களாம் இப்போ என்ன சாப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா, நைட்டு கட்டின கழிவு தலை தான். நைட்டில் ஒழுங்காக மேயாமல் கழிச்சு வச்சுருந்ததை இப்போ சாப்பிடுது பாருங்கள். இந்த குட்டி தான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பார்க்கலாம். இன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் இப்படி நிற்குங்க. அப்புறம் படுக்கிறக்க ஆரம்பிச்சுன்னா 4 மணிக்கு தான் அப்புறம் கத்துறக்க ஆரம்பிக்கும். மறுபடியும் காட்டுக்கு கொண்டு போக சொல்லி அப்போ நம்ம அவுத்து கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு வந்துடுவோம். இப்போ கோழியும் வந்துட்டு ஒரு 4 மணி வரைக்கும் இங்கே இருப்பாங்க. அதுக்கு மேலே அப்படி இந்த சைடு கொண்டு வந்துடுவோம். இதில் நெட்டாக கட்டி விட்ட 2 கோழியும் நல்லா எருவு இருக்க பறச்சு சாப்பிட்டுக்குங்க. கோழி கூண்டு ஃபுல்லாக வந்துட்டு வெயில் படுற மாதிரி தான். வந்து மத்தியான வெயில் வந்துட்டு டேரெக்டாக அங்கே தான் படும். காலையில் வெயில் அவ்வளோக்கு படாது. ஸோ நல்லா காஞ்சிச்சுன்னா நைட்டு கோழியான இருக்க கரெக்டாக இருக்கும். அடுத்த ஒரு அப்டேட் பார்க்கலாம். நம்ம லவ் பேர்ட்ஸ் வந்து ஓவராக முட்டை வந்து கீழே தள்ளி உடைக்கிற பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி இதை சேல் பண்ண போகிறோம். நம்ம லவ் பேர்ட்ஸை ஒரு ஃபெட் ஷாப்பில் நியர்பையில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கொண்டு போய் கொடுத்துட்டு நியூவாக வந்துட்டு நம்ம ரேபிட் வாங்கலாமா பீஜன் வாங்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஸில் இருக்கும். ஸோ என்ன ஏதுன்னு பார்த்து அது வீடியோ போடுறேன். நம்ம ஃபார்மில் என்ன ஒரு அப்டேட் பண்ணாலும் உங்களுக்கு உடனே நான் வீடியோ போட்டுருவேன். ஏன்னா வந்துட்டு அதுதான் என் ஆம்பிஷன். எனக்கு பிடித்தவற்றை அதுதான். சரி, ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.